லக்கி பாஸ்கர் அப்படின்ற படம் எவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு தெரியும். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வெங்கி அட்லூரியுடைய இயக்கத்தில் டிக்யூடைய நடிப்பில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம். மீனாட்சி சௌத்ரிக்குமே இந்த படத்துக்கு அப்புறமா தான் அவங்களும் வருஷரியாக நிறைய திரைப்படங்களில் புக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்ததாக கை வைக்கிற படம் இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கிட்ட வெங்கி அட்லூரி சூர்யா வச்சு 46வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த படத்துடைய அப்டேட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா 45 படத்துடைய ரிலீஸ் இல்லாமல் இந்த படத்துடைய அப்டேட் வராது அப்படின்றதும் கிளியராக நமக்காக சொல்லிட்டாங்க. ஸோ 45 திரைப்படத்துடைய வேலைகளும் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷனை பெரிய அளவில் கிரியேட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் லக்கி பாஸ்கர் படத்துடைய 2ஆம் பாகம் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காம ஒரு பெரிய அளவில் வசூல் கொடுத்த திரைப்படம். ஈவன் ஓடிடிலையுமே இந்த படம் ஆல்ரெடி தியேட்டரில் பார்த்தவங்களும் மறுபடியும் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய கதைக்களம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பயங்கர மோட்டிவாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணோம். ராம்கி, மீனாட்சி சௌத்ரி, நிறைய நடிகர்கள் இதில் நடிச்சிருந்தாங்க. எல்லாருடைய கேரக்டருமே அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸை தான் பார்க்கப்படுது. வாத்தி படத்துடைய செகண்ட் பார்ட் தான் உருவாகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா அதெல்லாம் கிடையாதுங்க. லக்கி பாஸ்கர் படத்துடைய செகண்ட் பார்ட் தான் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி அவரோட சைட்லேருந்தே நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த 46 படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லக்கி பாஸ்கருடைய செகண்ட் பார்ட் எடுப்பாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. டெஃபினட்டாக அதுலேயும் டிக்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ கணேஷோடைய இயக்கத்தில் 3 BHK அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பற்றின பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சது தான். நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசிட்டே இருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்ட் படமாகவே ரிலீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த படத்தில் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணது கார்த்தி அவர்களை பற்றி தான். இப்போவுமே ஸ்ரீ கணேஷ் கார்த்தியை பற்றின ஒரு தனி போஸ்டே போட்டிருக்காரு. ஆக்சுவலாக கார்த்தி அவர்களுமே இப்போ நிறைய படங்களை நடிச்சுட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வாவாதியாரே படம், கைதி 2 அப்படின்னு சொல்லி லைன் அப்லையும் நிறைய படங்கள் காத்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் இந்த 3 BHK படத்துக்காக வாய்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி ஒரு போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா கார்த்தி அவர்கள் ஸ்டுடியோக்கு போகும்போது இந்த படத்துக்கான வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு போகும்போது அங்கே ஸ்ரீ கணேஷே கிடையாதான். உடம்பு சரியில்லாம் வீட்டில் இருந்திருக்காரு. ஆனால் வீடியோ கால்லேயே நிறைய விஷயங்களை கன்வே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்போவுமே மறக்க மாட்டேன், என் மனசுலேயே இருக்குது. இந்த படத்துக்கு உங்களுடைய வாய்ஸ் தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு அண்ட் எங்களுக்கும் பெரிய ஹாப்பினஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் கார்த்தி அவர்கள் கதை சொல்கிற விதமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய அப்லிஃப்டாக தான் பார்க்கப்படுது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியிலையுமே சூப்பராக ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து தான் இந்த படத்தை பற்றினா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணு மஞ்சுநாத்துடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் கண்ணப்பா. இந்த படம் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான். இந்த படம் என்னன்னா விஷ்ணு மஞ்சுநாத்துடைய கெரியரில் அதிகமாக ஒரு வசூல் கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்பட்டாலும் இந்த படத்தில் இன்னும் 60 கோடி ரூபாய் வசூல் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கப்புறமா வர காசை லாப காசாவே கணக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்டே 200 கோடி. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு நடிகர்கள் நடித்தா இந்த படம் இன்னும் பலமடையும் அப்படின்றதுக்காக தமிழுக்கு சரத்குமார், மலையாளத்துக்கு மோகன்லால், அப்புறம் ஹிந்திக்கு அக்ஷய்குமார், பிரபாஸ் பேன் இண்டியா ஸ்டாரா, இன்னும் காஜல் அகர்வால் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லா நடிகர்களை போட்டு இந்த படம் எடுத்திருந்தாலும் இந்த படம் இன்னும் வசூல் பெருசாக ஆகாததுக்கான ரீசன் என்னன்னே புரியாமல் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் சீக்கிரமாகவே இந்த படம் பெரிய அளவில் வசூல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது. கண்ணப்பா ஒரு நல்ல சரித்திர படம் அப்படின்னாலும் இன்னும் இந்த படம் வசூல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னதான்ப்பா ரீசன்? கிராஃபிக்ஸ் வைஸும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, கதையும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் என்ன எதிர்பார்க்காங்கன்றதே புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி பெரிய குழப்பத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனம் தளர விடாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடைய அந்த டீம் இருக்கிறதாம் சொல்கிறாங்க. சீக்கிரமாக இந்த படம் இன்னும் அதிகமாக மேபி வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சசிகுமார் அண்ட் சிம்ரனுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துடைய அடுத்தடுத்த கட்டம் எப்படி இருந்துச்சுன்னா 2 பேருமே மறுபடியும் படங்களை நடிக்கிறதுல பிஸி ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய டாக் இருந்துச்சு அண்ட் நல்ல ஒரு காம்போ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அபிஷனுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாயிருந்துச்சு. பட் இப்போ அபிஷனுடைய லைஃப் எக்ஸாக்டாக பிரதீப் ரங்கநாதன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் கோமாளி அப்படின்ற ஒரு படம் நடித்தார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் வந்துட்டு போயிருப்பார். அதுக்கப்புறமா அவருடைய இயக்கத்திலே லவ் டுடே அப்படின்ற படம், அந்த படம் வந்து பெரிய வசூல் வேட்டையே அடிச்சு. அதே பாணியில் இப்போ அபிஷன் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துலேயும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்து
அடுத்து நடிக்க போகிற படத்தில் அவர் கதாநாயகனாகவே நடிக்க போகிறாரு, ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அபிஷனுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் இணைஞ்சு ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரே அடுத்தபடியாக ஒரு படம் எடுக்க போகிறதாகவும் அந்த படத்தில் அபிஷன் ஹீரோவாக நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மலையாள நடிகை அனீஸ்வர ராஜன் கதாநாயகியாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய காம்போவில் ஒரு படம் இப்போ உருவாக போகுது. இது எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய லைஃப் மாதிரியே இருக்கே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. புதுசாக ஒரு நடிகனாக இன்ட்ரடியூஸ் ஆகி அதன் மூலியமாக ரசிகர்களை பிடிக்கிறது கஷ்டம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வச்சு ஒரு படம் பார்க்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போது இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. மேலும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.